ஓம் நம சிவாய. வாக்குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனினுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு. அரண்நாமம் ஆயிரத்தில் சிவபெருமான் மகாமேக நிவாசினே நமஹா அப்படின்னு கடுமையான மேக கூட்டமாக இருக்கார் அப்படின்னு பார்த்தோம். மேகநாதேஸ்வரர் ஆலயத்தை பற்றி பார்த்தோம். மகாகோராய நமஹா அப்படின்னு ரொம்ப பயங்கரமான உக்ரமான வடிவமாக இருக்கார் அப்படின்னு. எதனால்? இவர் கால ருத்ரனாக இருக்கிறதுனால அந்த சம்ஹாரம் அப்படிங்கிற அந்த வேலையை செய்யறதே அதுக்கு என்னென்னலாம் உண்டோ, எப்படி இருந்தால் சீக்கிரமாக எல்லாத்தையும் லயம் பண்ண முடியுமோ அதுக்கேற்ற வடிவங்கள்லாம் இருக்கார். பயங்கரமான நெருப்பு வடிவமாக இருக்கார். இப்படியெல்லாம் பல விதத்தில் சொல்லின்னு இருக்கு. அப்படி இருக்கிற அந்த சிவபெருமான் 432வது நாமத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னார், ஓம் வசினே நமஹா அப்படின்னு இருக்கு. இந்த 432வது திருநாமம் வசினே நமஹா அப்படின்னு இருக்கு. அடுத்த 433வது திருநாமம் ஓம் கராய நமஹா அப்படின்னு இருக்கு. இன்னொரு பாடபேதப்படி இதை ரெண்டுத்தையும் சேர்த்து வசீகராய நமஹா அப்படின்னு சொல்லியிருக்கு. வசீகரம் வசீகரம் அப்படின்னாலே நமக்கு என்னன்னு தெரியறது. அதாவது எல்லாத்தையும் கவர்றது, அட்ராக்ட் பண்ணுறது, வசம் பண்ணுறது. வசம் வசம் அப்படின்னாலே எல்லாத்தையும் தனக்குள்ள தன்னோட உடைமையாக வச்சுக்கிறது. எல்லாத்தையும் தனக்கு உடைமையாக வச்சுக்கிறது. பொருள் தான் இல்லை, எல்லாரோட மனசு, இனிமேல் ஜனங்கள் எல்லாத்தையும் தனக்குள்ள தன்னோட உடைமையாக வச்சுக்கிறது. காடுடைய சுடலைப்படி பூசி என் உள்ளம் கவர்கள்வன் ஞானசம்பந்தர் சொல்வார். மனசை சித்தச்சோரன் சித்தச்சோரன் அப்படின்லாம் சொல்கிறா இல்லையா? மனசுலேருந்து எல்லாத்தையும் கவர்ந்து தனக்குள்ளே தன்னோட தான் வச்சுடுறது, தன் உடைமையாக வச்சுக்கிறது. ஏன்னா இவர் தான் எல்லாத்திற்கும் எல்லா உடைமைக்கும் உடையவர் இவர் தான். அதனால தானே உடையார் உடையார் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா? தஞ்சை பெருவுடையார் ரொம்ப அழகான பேர்னா ராஜராஜன் வச்சுருக்கார். அதே மாதிரி கங்கை கொண்ட சோழபுரத்தில் அவரோட பிள்ளை கட்டின கோவிலே என்ன அதே பெருவுடையார் தான். சாதாரண உடையார் இல்லை, பெருவுடையார். அப்படின்னா எல்லாத்தையும் தன்னோட உடைமையாக கொண்டவர் அப்படின்னு அர்த்தம். அப்படி இருக்கிறதுனாலே எல்லாத்தையும் வசியம் பண்ணி தன்னோட உடைமையாக வச்சுருக்கார் அப்படின்னு. இந்த உடைமை உடைமை உடையார் அப்படின்னு ஒன்று ஞாபகம் வருது. உடையார்பாளையம் உடையார்பாளையம் அப்படின்னு ஒரு திருத்தலம் அரியலூர் ஜில்லாவில் இருக்குது. முன்னால் சொன்னேனே கங்கை கொண்ட சோழபுரம், அதுக்கு பக்கத்தில் இருக்குது. அந்த உடையார்பாளையத்தோட வரலாறு பார்த்தாலே ரொம்ப ஆச்சரியமான வரலாறு. அந்த ஊரில் சிவன் கோவில் பயரணீஸ்வரர் அப்படின்னு பேர். அந்த ஊருக்கு பேர் முக்தபுரி அப்படின்னு பேர். முத்கம் முத்கம் அப்படின்னா பயிருக்கு பேர். இது எதனால் அப்படி பேர் வந்தது அப்படின்னா, மலையாள தேசத்துலேருந்து ஒரு வியாபாரி மிளகு வியாபாரம் பண்ணுறதுக்காக மூட்டை மூட்டையாக எடுத்துன்னு வர. அந்த காலத்தில் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல போய் எடுத்துன்னு வியாபாரம்லாம் பண்ணி வரா இல்லையா? இந்த வாரச்சந்தை இந்த மாதிரி சந்தையெல்லாம் நடக்கிறதே அதில் கொண்டு வந்து வியாபாரம் பண்ணுவாள். இப்படி நிறைய மிளகு மூட்டையை எடுத்துன்னு வர. இந்த உடையார்பாளையத்துக்கிட்ட வரத்தே அங்கே என்ன சுங்கச்சாவடி இருக்குது. இந்த சுங்கச்சாவடி இருக்கிறதே இந்த மிளகு மாதிரி பெரிய நல்ல ஒரு ஸ்பைசஸாக இருந்ததுன்னா அதுக்கு சுங்கம் ஜாஸ்தி, சுங்கவரி ஜாஸ்தி. அதனால் அந்த வியாபாரி என்ன பண்ணுறார், இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால் இதெல்லாம் வந்து பயறு மூட்டைங்க அப்படிங்கிற. ஏன்னா பயரும் இப்படி மணிமணியாக இருக்குது, மிளகும் இப்படி தானே இருக்குது அப்படின்னு பொய் சொல்லி மிளகுக்கு கொடுக்க வேண்டிய சுங்கத்துக்கு பதிலாக குறைச்ச சுங்கமாக பயத்துக்கு கொடுத்துட்டு இவர் அந்த சுங்கத்திலேருந்து கிளியர் பண்ணிட்டு வெளியில் வந்துடுறார். இதை பார்த்துட்டு இருக்கிற அந்த ஊரில் இருக்கிற சிவபெருமான் இவர் போகிறாரா, அடுத்த ஊருக்கு போகிறார், விருத்தாச்சலம் போகிறார். அங்கே போய் வியாபாரம் பண்ணலான்னு கடையை விரிச்சா, மூட்டையை பிரித்தா என்ன ஆச்சரியன்னு எல்லாம் பயராக இருக்குது. இந்த வியாபாரிக்கு தூக்கி வாரி போட்டுது. இது என்ன திடீர்னு எப்படி மாறித்து மாயமாக மாறி கொடுத்து எல்லாம் அப்படின்ட்டு அந்த விருத்தாச்சலத்தில் இருக்கிற சுவாமிகிட்ட கேட்குறார், வேண்டிக்கிறார். நான் அப்படி வியாபாரம் பண்ணணுன்னு எங்கேருந்தோ அவ்வளோ தூரத்துலேருந்து எடுத்துன்னு வந்திருக்கேன், இப்படி எல்லாம் பயராக மாறி எடுத்தோம் அப்படின்னா. பயரை விற்கிறதுக்கும் மிளகை விற்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது, எவ்வளோ லாபம் கிடைக்கும்.
இப்படி மாறிடுத்தேன்னு சாமிகிட்ட குறைப்பட்டுனா அந்த சுவாமி என்ன பண்ணார் அப்படின்னார், விட்ட இடத்துல தேடணும்னார். அசரீரியாக வருது, விட்ட இடத்துல தேடணும் அப்படின்னா அப்புறம்தான் இவருக்கு புரியறது என்ன, எந்த இடத்துல இவர் போய் சொன்னார், இந்த உடையார்பாளையத்தில் அந்த செக் போஸ்ட் இருக்கிறதே அங்கே சொல்லியிருக்கார். உடனே அங்கே வந்தார், திருப்பி மூட்டையோடு எல்லாத்தையும் எடுத்துன்னு வந்தார். வந்து அந்த ஊர் சுவாமிகிட்ட கேட்குறார். அதனால தான் சுவாமிக்கு பேர் மிளக பயிரா மாத்தினத்தினால பைரணீஸ்வரர் அப்படின்னு பேர். அதனாலேயே அந்த ஊருக்கு பேர் முத்கபுரி அப்படின்னு பேர். இதுலேருந்து என்ன தெரியுது அப்படின்னா, முன்னால் சொன்னேனே வசினே நமஹா அப்படின்னு ஒன்றும் கராய நமஹா அப்படின்னா ரெண்டாக பிரித்து சொன்னாக்க அதுக்கு பொருள் என்ன அப்படின்னா, வசினே நமஹான்னா எல்லாத்தையும் தம் வசம் வச்சுக்கிறவர், வசியம் பண்ணுறவர் அப்படின்னு. கராய நமஹான்னா சம்ஹாரம் பண்ணுறவர்னு அர்த்தம், தீக்கிறவர் அர்த்தம், தீர்த்து கட்டுறவர்னு அர்த்தம். இப்போது இந்த பேர் ரெண்டுத்துக்கும் இவருக்கு பொருத்தமாக இருக்குது. காரணம் என்ன அப்படின்னு, அந்த ஆள் பொய் தானே சொன்னார், பேராசை, அதனால பொய் சொன்னாரா, அதுக்காக இப்படி ஒரு தண்டனை. அதனால் எப்படி தண்டனை கொடுத்தார், அவர் சொன்னபடியே எப்படி பொய் சொன்னாரோ மிளக பயிறுன்னு சொன்னாப்பிலேயே பயிராகவே மாற்றிட்டார். அதனால என்னாச்சு, இப்போ இந்த வியாபாரிக்கு உள்ள பேராசை போச்சு, தப்பை உணர்ந்த திருந்தினர். அதான் சம்ஹாரம் பண்ணுறது அப்படின்னா ஆளை தீர்த்து கட்டுறது அப்படிங்கிறது மட்டும் இல்லை, நம்மள்கிட்ட இருக்கிற குறைகளெல்லாம், நம்மள்கிட்ட இருக்கிற தோஷங்களை எல்லாத்தையும் போக்குறது தான். இப்படி பண்ணினார். அதனால இவருக்கு பைரணீஸ்வரர் அப்படின்னு பேர். இன்னும் இதுக்கு புராண ரீதியெல்லாம் பார்த்தா பல பெருமைகள் இருக்குது. பாண்டவர்கள் வனவாசத்தில் இருந்தா இல்லையா, அப்படி வரத்தே இந்த பக்கமாக வரா, இந்த இடத்துல வரத்தே பொதுவாகவே அந்த இடங்களில் கொஞ்சம் வறட்சி அதிகம், சுற்றிவர் ஒரே காடாக இருக்கும், வறண்ட பூமியாக இருக்கும். அப்படி இருக்கிறதே இவளுக்கு தாகம், தண்ணி வேணும். அர்ஜுனன் பார்க்குறான், தண்ணி வேணும் அப்படின்னா அது காடாக இருக்குது, காட்டில் தண்ணி கிடைக்கல. அப்போ இந்த சிவன் கோவில் வாசலில் பிள்ளையார் இருக்கார், அவர்கிட்ட போய் இவர் வேண்டிக்கிறார் அர்ஜுனன், ரொம்ப தண்ணி கஷ்டமாக இருக்குது, தண்ணி தாகமாக இருக்குது, எங்களுக்கு தண்ணி ஒன்று வேணும், அதனால் நீங்கள் ஒரு நீர்நிலையை எனக்கு கொடுத்தா தேவையில்லை அப்படின்னா, அந்த பிள்ளையார் என்ன சொன்னேன்னா, என்ன நீ வில்லுக்கு காண்டீபம், பெரிய காண்டீபத்தை வச்சுட்டு சொல்கிறிய, அதனால் என்ன பண்ணு, அந்த வில்லை கொடு அப்படின்னு பிள்ளையார் வாங்கி என்ன பண்ண, அந்த வில்லால் பக்கத்தில் தரையில் ஓங்கி ஒரு அடி அடிக்கிறார். அது ஒரு பெரிய ஏரி மாதிரி ஆயிடுறது. இன்றைக்கி போய் பார்த்தா உடையார்பாளையத்தில் காண்டீப தீர்த்தம் அப்படின்னே பேர், வில்லு மாதிரியே தான் இருக்கும். அந்த கோவில் வாசலில் இருக்கிற விநாயகருக்கு பேரும் வில்வளைத்த விநாயகர் அப்படின்னு பேர். அப்படி அந்த தீர்த்தம் வந்தது. இப்படி இருக்கிற இடத்துல ஒரு தடவை அகஸ்திய ரிஷி தபஸ் பண்ணுறார். இந்த பைரணீஸ்வருக்கு முன்னால் தவம் பண்ணின்னு இருக்கார். தவம் பண்ணின்னு இருக்கிறதே இந்த பெரிய ஏரி மாதிரி இருக்கா, அதில் ஒரே தவளை. இந்த தவளையெல்லாம் என்ன பண்ணும், ஒரே கைன்னு கத்தின்ண்டே இருக்கும், ஒரேடியாக சத்தம் போகிறது. இவரோட தியானத்துக்கு இடைஞ்சலாக இருக்குது, இவர் நிம்மதியாக தியானம் பண்ண முடியல. அவர் கோவம் வந்துடுத்து அகஸ்தியருக்கு. உடனே என்ன பண்ண, இந்த தவக்களையெல்லாம் இனிமேல் இங்கே யாரும் கத்தக்கூடாது அப்படின்னு ஆணை போட்டார். எல்லோரும் சத்தம் போடாத இருக்கணும் அப்படின்னு ஆணை போட்டோன்னே என்ன ஆகிடுது, அத்தனை தவணையும் ஓஞ்சி போயிடுத்து. வேடிக்கை என்னென்ன, இன்று வரைக்கும் அந்த இடத்துல அந்த குளத்தில் இருக்கிற தவளைகள் கத்தாது அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்குது. இப்படி பல விதத்துலேயும் அதுக்கு பெருமை உண்டு. இது எல்லாத்துக்கும் மேலே வரலாறு ரீதியாக பார்த்தா இந்த உடையார்பாளையம், இந்த உடையார்பாளையத்தில் உடையார்பாளையம் ஜமீன்தார் அப்படின்னு ஒரு ஜமீன் குடும்பம். இவர்கள் எவ்வளவு ஆஸ்திகம் அப்படின்னா, கஞ்சின்னே அவர் காஞ்சிபுரத்துலேருந்து வந்தவா. நாட்டில் பல சமயங்களில் பல கோவிலில் என்னெல்லாமோ பிரமாதமாக மக்களும் எல்லாம் நடந்தது இல்லையா, உட்பாதங்கள்லாம் நடந்தது. அப்படி நடக்கிறதே எல்லாம் எல்லாத்துக்கும் ஒரு பாதுகாப்பாக இருந்து ஒரு அரணாக இருந்து காப்பாற்றினது இந்த உடையார்பாளையத்தில் உள்ள ஜமீன் பரம்பரை. ராஜா அப்படின்னு சொல்லுவாள். உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னா, அந்நியர்கள் படையெடுப்புனால காஞ்சிபுரத்தில் வரதராஜர், காமாட்சி இந்த சுவாமியெல்லாம் அங்கே இருக்க முடியாது போச்சு. ஆலயங்கள்லாம் உடைக்கப்பட்டது, விக்கிரகங்கள்லாம் உடைக்கப்படுது. அதாவது விக்கிரகத்தை பின்னப்படுத்திட்டாக்க நம்ம பூஜை பண்ண முடியாது அப்படிங்கிறதுனாலே இதெல்லாம் பண்ணியிருந்தா இல்லையா. அப்படி இருக்கிறதே பாதுகாப்பு கருதி. காரணம் என்ன, வரதராஜர் அப்படிங்கிற உற்சவ விக்கிரகம் இது ஏதோ கடையில் பண்ணினதில்லை, ஒரு ஸ்தபதி பண்ணதில்லை. பிரம்மா யாகம் பண்ணுறதே இந்த யாக குண்டத்திலேருந்து விழுந்து வந்தது, ஸ்வயம்பு.
அதனால் அது போயிடுத்துனாக்கா அதுக்கப்புறம் திருப்பி அதை உண்டாக்க முடியாது. அதேமாதிரி காஞ்சிபுரத்தில் காமாட்சி உற்சவ விக்னம் என்ன பண்ணார் அப்படின்னா, பிரம்மா மயன்ட்டு சொல்லி சிருஷ்டி பண்ண சொன்னார். சொக்க தங்கத்தினால பண்ணினது. அதனாலேயே அந்த விக்கிரகத்துக்கு பேரே ஸ்வர்ண காமாட்சி, பங்காரு காமாட்சி அப்படின்னு. இந்த வரலாறில் நடந்த இந்த கலைவரங்கள்னால தான் அது இங்கேருந்து காஞ்சிபுரத்துலேருந்து கிளம்பி காஞ்சி காமகோடிபீடத்தில் 62வது பெரியவராக இருக்கிறதே அவர் நாளில் அங்கேருந்து கிளம்பி பாதுகாப்புக்காக இந்த உடையார்பாளையத்தில் வந்து இருந்து அதுக்கப்புறம் தஞ்சாவூரில் போய் தஞ்சாவூர் ராஜாவோட ஆதரவில் அங்கே இன்றைக்கும் மேலே வீதியில் அங்கே பங்காரு காமாட்சி இருக்கா. சொக்க தங்கத்தினால விக்கிரகம். ஸோ அதனால் அந்த காமாட்சியை காப்பாற்ற வேண்டியது, வரதராஜரை காப்பாற்ற வேண்டியது, சிதம்பரம் நடராஜரை காப்பாற்ற வேண்டியது, திருவாரூர் தியாகராஜர், ஸ்ரீரங்கம் ரங்கராஜர். காஞ்சி பெரியவர் சொல்கிறார், இந்த சாமியெல்லாம் யாராக இருக்கான்னர், ரங்கராஜா, தியாகராஜா, வரதராஜா, நடராஜா அப்படின்னு சாமி எல்லாமே ராஜாவாக இருக்கா. ஆனால் ராஜாக்கள் எல்லாமே ஊரை விட்டு ஓடி தலைமறைவாக இருக்கிறாப்புலேயும் ஒரு காலம் இருந்திருக்கு. இவர் சுவாமி மட்டும் இல்லை, ராஜாவாக இருக்கிற சுவாமி. அப்படி இருக்கிற அவர் கூட எங்கேயோ போய் ஒளிஞ்சுக்கிறாப்புல இருந்திருக்கு. ஆனால் இத்தனை ராஜாக்களுக்கும், சாமியாக இருக்கிற ராஜாக்களுக்கும் ஆதரவு கொடுத்த ராஜா உடையார்பாளையம் ஜமீன்தார்கள். அப்படின்னா அவர்களோட பெருமை, அவளோட பாக்கியத்தை என்ன சொல்கிறது அப்படிங்கிறார். இன்றைக்கும் போனாக்க இந்த பைரணீஸ்வரர் கோவிலில் போனோம், சிவன் கோவிலில் போனால் காமாட்சி மண்டபம், நடராஜ மண்டபம், தியாகராஜ மண்டபம் அப்படிலாம் இருக்குது. அதேமாதிரி பெருமாள் கோவிலில் போனால் வரதராஜ மண்டபம், ரங்கராஜ மண்டபம் எல்லாம் இன்னும் சாட்சியாக இருந்துட்டுருக்கு. இப்படி பல காலகட்டங்களில் பலவிதமான சிரமங்கள் வரத்தே அந்த சிரமங்களுக்கெல்லாம் இடம் கொடுத்து பாதுகாப்பு கொடுத்து இவர்கள்லாம் ஆதரிச்சிருக்கா அப்படின்னு தெரியறது. இதில் முக்கியமாக என்ன விஷயம் அப்படின்னா, இவர் உடையவராக இருக்காரா, உடையார்பாளையத்தில் இருக்க உடையவருக்கு ஏற்றாப்பில் எல்லாத்தையும் எங்கெங்கே என்னென்ன இருந்தாலும் எல்லாத்தையும் தனது உடைமையாக தனது பாதுகாப்பில் தனது ஆதரவில் வச்சுண்டு இவர் காப்பாற்றியிருக்கார் அப்படிங்கிறது ஒரு பெரிய பெருமை. இப்படி பல சமயத்தில் இது மாதிரிலாம் நமக்கு வரலாறில் நடந்திருக்கு. இவர் வசீகரம் பண்ணுறார். வசீகரம் அப்படின்னா எதெல்லாம் வசீகரம்? உபனிஷத் சொல்கிறது, வசீ சர்வஸ்ய லோகஸ்ய ஸ்தாவரஸ்ய சரஸ்ய ச அப்படின்னு உபனிஷத் சொல்கிறது. இவர் வசியம் பண்ணுறார் அப்படின்னா என்ன பண்ணான்னு, உலகத்தில் உள்ள அது அசையும் பொருளாக இருக்கட்டும், அசையா பொருளாக இருக்கட்டும், ஸ்தாவரமாக இருக்கட்டும், ஜங்கமமாக இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் சரி எல்லாத்தையும் தனது வசமாக்கிக்கிறார் அப்படின்னு. இதுக்கு பெரிய கதையே சொல்லணுங்கிற அவசியம் இல்லை. காரணம் என்னன்னு, அத்தனை பேருக்கும் உலகத்தில் பக்தி ஏற்படுது. எத்தனை பக்தர்கள், எத்தனை அடியார்கள் எப்படிலாம் அவர்கிட்ட பக்தி பண்ணியிருக்கா அப்படின்னா எதனாலன்னர், ஏதோ ஒன்று என்னமோ அவர்கிட்ட ஒரு வசம் இருந்திருக்கு, வசியம் இருந்திருக்கு. ரமணர் சொல்கிறாரே, பொடியால் மயக்கி என் போதத்தை பறித்து உன் போதத்தை காட்டு அருணாச்சலா அப்படிங்கிற அந்த பொடி போட்டு மயக்கிறதுங்கிற மாதிரியோ அதை சொல்கிற ரமணர். நீ என்ன பண்ண, பொடி போட்டு என்னை மயக்கிட்ட, அதனால் என்ன ஆகிடுத்துன்னு எனக்கு நாங்கிற நினைப்பே போயிடுத்து, என் நினைப்பே போய் ஒன் நினைப்பாகவே ஆகிடுத்து அப்படிங்கிற. இப்படி யாரையானு பண்ண முடியுமா? நம்மளோட சுய நினைவே இல்லாத ஒருத்தரை பண்ண முடியுமா? அப்படியும் பண்ணிட்ட, அப்படி பொடி போட்டு மயக்கிட்டேங்கிற. அப்படி வசம் பண்ணக்கூடிய அவர் நம்மையும் வசம் பண்ணட்டும். அது என்ன வசம் பண்ணினான்னா நமக்கு அந்த பக்தி வருது, திடமான பக்தி வருதுன்னு அர்த்தம். அப்படி இருக்கக்கூடியவர் எப்படி இருக்காருங்கிறத திருநாமங்கள் தொடர்ந்து சொல்கிறது, நாமும் தொடர்ந்து பார்க்க போகிறோம். ஓம் நம சிவாய.